வாடா போலாம். ஒருத்தன் வந்துட்டான். எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? கோல்ட்? ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு. எது? பேனா வேணுங்கிறான். பேனாவா? பேனாலாம் இங்க கிடைக்காது. 1 2 3 மூணாவது கடை தான் ஸ்டேஷனரி. அங்க கிடைக்கும். அதானே போக மாட்டியே. அது அது ஏன் பேனா? சின்ன கவர்லயே லெட்டர் எழுதுறான். அவன் ஆரம்பிச்சிட்டான். சும்மா இருடி. அவனுக்கு எங்க கேட்க போகுது? நன்றி செல்வா. பாரு. ஓ சோ உன்னோட பேரு செல்வா. என்னோட பேரு சந்தியா. சந்தியா. இது என்னோட ஃப்ரெண்ட் ஆர்த்தி. ஆர்த்தி முடிய போதோ. இன்னும் என்னவா? நிறைய பேச ட்ரை பண்றான். போனா இதோ இங்கே. ஆஹா ஆமாவா? அப்படியா? போன் எடுத்தா ஓகே. ஆமா. டயல் பண்ணா சரி சரி. 1 ரூபி காயின் போட்டா பரவாயில்ல. ஆனா ஸ்டைலா திரும்பி காதுல ரிசீவரை வச்சானே, நக்கல் தானே? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேனா? பைக்லயா? ஐயோ வேண்டாம், கிட்டதான், நடந்தே போய்க்கிறேன். இது எங்க ஏரியா. சரியா? உன் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா? ஓ புரியுது, அப்பாவோட அப்பா இல்ல? ஓ பேனாவா இருக்கு, என்ன? கோசி அண்ணனா? எ வீட்ல நானு பாட்டி மட்டும்தான். பாட்டி பாட்டி பாட்டி. என் அப்பா அம்மா நான் பிறக்கும் போதே போயிட்டாங்க. அப்பா அம்மா எங்க? ஓ உன்னோட வீடு வீடு எங்க இருக்கு? நீ என்ன வேலை பண்ற? வீடு வந்தாச்சு. இதுதான் என்னோட வீடு. செல்வா, ஐயோ செல்வா, இதுதான் என்னோட வீடு. வீடு வா. நீ உள்ள வரியா? தேங்க்யூ. ஏய் கேள்வி, என்ன சமைச்ச இன்னைக்கு? அது சரி, யாரு அந்த பையன்? பையனா? எந்த பையன்? எனக்கு காது தான் சரியா கேட்காது, அதுக்கும் சேர்த்து கண்ணு நல்லாவே தெரியும்.
யாரு அவன்? ஆ ஆ ஆ ஆ. பயங்கரமான ஆளு நீ. ஒன்னும் டென்ஷன் ஆகாத. பாவம் நல்ல பையன் பாட்டி. லேட் ஆச்சா அதான் துணைக்கு வந்தான். சரியா? ஏண்டி இன்னைக்கு தனத்தோட சீக்கிரமா வந்திருக்க, அப்புறம் என்ன துணை வேண்டி கிடக்கு? அந்த ராஜேஷ் விஜய் பிரச்சனை என்னாச்சு? ஐயோ அது ஏன் கேக்குறேன்? அந்த படிப்பாவி விஜய் அடிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாண்டி. பாவம் அவ என்ன பண்ணாலும் தெரியல. அதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்தப்புறம் பார்த்தா 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு சண்டை போட்டாங்க, எதுக்கு அழுதாங்க, எதுக்கு சிரிச்சாங்க ஒண்ணுமே புரியல. ஏய் இங்க புறானே. ஏய் கார்த்தி இங்க பா ஏய் குறை வா புறா கார்த்தி புறா ஏய் பையன் ஏய் என்னடாச்சு? வாடா போடா ஏய் என்னடா இது? டேய் பாஸ் பண்ணடா போடு விடுதல பை ஓசி சார் டேய் வாடா வா என்ன கேப்பே சார் எப்படி இருக்கீங்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஓகே. ஆமா புது படம் பூஜை போட்டிருக்கீங்களாமே? பூஜை எல்லாம் பிரமாதமா போட்டாச்சு. மியூசிக் யார் சார்? யுவன் சங்கர் ராஜா. பிரமாதம் சார். என்னம்மா மியூசிக் போடுறான். ஆமா நயன்தாரா சாங்க்கு டான்ஸ் ஆடுதாமே? ஆமா ஆமா ஆடுறா சார் சொல்லுங்க சார், பின்னாடி ஆடுறோம். சூப்பரா ஆடுவோம் சார் நாங்க. நயன்தாரா டான்ஸ் ஆடுதான். என்னவா? உங்க படத்துல உருப்படியா பண்ண காரியம் கிருஷ்ணாவும் ஹீரோ போட்டதான். படம் சூப்பர் ஹிட் சார். பெரிய ஃபேன் சார் இவன். கிருஷ்ணா நல்லா நடிப்பான். ஆனா தலைவலி என் உயிரே போகுது. கேபி சார் என்னாச்சு? பிரச்சனையே அதாயா. சார் ஷாட் ரெடியா? யார் நீங்க? நாங்க உங்க ஃபேன் சார். ஃபேன்ஸா இங்க வர கூடாது, ஆபீஸ் போய் பார்க்கணும். ஓகே? ராஜு சார் ஆபீஸ் போச்சுடா. சார் ஆபீஸ் போய் பாருங்க சார், இங்கெல்லாம் வரக்கூடாது சார். நீங்க சார் சொல்றாருல. சார் என்ன சார் இது? சார் சொல்லு. வாட்? கிருஷ்ணா வாட்ஸ் திஸ்? இட்ஸ் ஓகே. ஏய் ராஜு, ஏய் what are you doing? What's all this happening, huh? Who are you all? Sweetie, don't talk to my landlord. யார் நீங்களா? என்னது இது இது? டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல். ஏடா கூடமா கை வச்சா வெட்டிக்கும். ஒரிஜினல். ஆமா உனக்கு தான் தனியா ரூம் கொடுத்திருப்பாங்களே, இங்க என்ன பண்ற நீ? Idiots. இடியட்ஸா? ஃபேன்ஸ் டே ரசிகர்கள். நாங்க கொடுக்குற காசுல தானே ஜாலியா கார் பங்களான்னு மஞ்சா குளிக்கிறீங்க. சரி நாங்களும் சாரும் தனியா பேசணும். நீ தனியா? கோணி வந்துரு. What? What? ஏய், கிளம்பி போடி. ஏய் பேசாம போடி. Okay. Don't understand these people. ஏய் சான்ஸ். உட்காருங்க சார். உங்கள்ட்ட நிறைய விஷயம் பேசணும். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க பாட்டு கேபிஆர்ட்ட அட்வான்ஸ் வாங்கி இங்க உட்காந்துருக்கீங்க. பாவம் சார் அவரு. வீட்டை வித்து நிலத்தை வித்து பொண்டாட்டி நகை வித்து உங்களை நம்பி தானே சார் படம் எடுக்கிறாரு. நீங்க இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உங்க அசிஸ்டன்ட் வச்சா படம் எடுப்பாரு. அந்த மூஞ்சி யார் சார் பாக்குறது? அவன் பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டான். உங்களை தான் சார் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க. இதோ உங்களோட பெரிய ஃபேன் இவன். எல்லா படம் 9 வாட்டி பாத்துருவான். அதுவும் பால்கனியில தான் பாப்பானா. ஆமா என்ன சொல்றான் இவன்? அது உனக்கு போன படத்துக்கு பெரிய கட் அவுட் வச்சாங்கல்ல, அது மேல ஏறி மாலை போடுறேன் பால் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு பையனு கீழே விழுந்து கால் அடிச்சுக்கிட்டான். சாரி. உனக்கு அதான் பண்ணானா. அதுக்கு அதுக்கு இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு நாள்ல இருந்து கேபிஆர் படம் ஷூட்டிங் போறேன். ஓய் இம்பாசிபிள். என்ன மிரட்டறீங்களா? என்ன என் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாம பேசுறீங்களா? இப்போ உங்களை என்ன செய்றேன் பார். மினிஸ்டர் அம்மா ஐயா மை ஃபோன். போலீஸ் கூப்பிடுறியா? ஆமாயா கூப்பிடுவையா. போலீஸ் வருவான். வருவாயா கண்டிப்பா வருவான். எங்களை அரெஸ்ட் பண்ணுவான். பண்ணுவா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாயா. அது பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டியாடா? ஏய் இது சினிமால வர மாதிரி இல்ல. ஒரே போடு அவ்வளவுதான். அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டான்.
சார் நாளைல இருந்து எந்த படம் ஷூட்டிங்? நாளையில இருந்து நான் எந்த படத்துக்கு ஷூட்டிங் போறேன்னு நான் டிசைட் பண்ணி கேபிஆர் படத்துக்கு போறேன். சத்தியமா போறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? ப்ராமிஸ் கஸ்டமர்ஸா போறேன். என்ன சின்ன சொல்லுமா சொல்றேன். கேபிஆர் படத்துக்கு போறேன். கேபிஆர் படத்துக்கு போறேன். போறியா? சரி. நான் போறேன் சொல்றல. என்னய்யா? என்னய்யா? என்ன? ஏன் ஆட்டோகிராஃப் வேணுமா? ஆட்டோகிராஃப் எங்கடா போன? என்னடா கிறுக்கி இருக்க? ஏய் போய் சொல்லாத, சத்தியமா சொல்லு. காட்டு காட்டு காட்டு. சூப்பரா ஃபைட் பண்ணுவால. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் சனியா. சொன்னேன். என்ன சொன்ன அவன்? உன் வீட்டுக்கு நாளைக்கு சாப்பிட வரானா? நிஜமாவா? ஏய் லூசு. டேய் உட்கார்றா. சரி சரி, என்ன ஃபேக்டரியில கொண்டு போய் விடு. ஓ ஏய் கொண்டு போய் விடு உள்ள. நான் போறேன். டேய் செல்வா. நீ உட்காரு. லவர்ஸ்னா இப்படி தான் கட்டிப்பாங்க. ஏய் கையெடு. கையெடு. சரி போ, இப்படியே வச்சுக்கிறேன். ஓ ஏய் இருடா. ஏன்? அது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் சிரிச்சிட்டாவது போயேன். டேய் உள்ள போய் வேலையை பாருடி. சரியான அட்டா இருக்கேன். போ. சரு கடைசியா ஆள் ஒத்து வந்துட்டானா?